வணக்கம். இது வழக்கு. எனது தாய் தந்தை எங்கே? பெத்த அப்பா அம்மா வந்துட்டு யாருன்னு தெரியாமல் இவங்க எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா, அவங்க எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா? பெற்றோரை தேடும் நடிகர் விக்னேஷ். என்னுடைய அப்பா அம்மா நான் பார்க்கணும், நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். பட் இல்லை, அவங்க பற்றியில் எதோ எனக்கு நியூஸ்டாக தெரியணும். சின்ன தாய் படம் மூலம் திரை உலகுக்கு அறிமுகமானவர். இந்த முதல் படமே 105 நாட்கள் ஓடி வசூலை வாரி குவித்ததை தொடர்ந்து பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே, பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா, வி சேகரின் பொங்கலோ பொங்கல் போன்ற வெற்றி படங்களிலும் நடித்தவர். ஆம், நடிகர் விக்னேஷை பற்றித்தான் நான் சொல்கிறேன். வழக்கு நிகழ்ச்சியில் அவரை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது என கேட்கிறீர்களா? இருக்கிறது. காணாமல் போன தனது தாய் தந்தையை தீவிரமாக தேடி வருகிறார் நடிகர் விக்னேஷ். நடிகர் விக்னேஷுக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த மூலனூர் அருகே உள்ள நாட்டார் மங்கலம்தான் பூர்வீகம். பாட்டியிடம் வளர்ந்த விக்னேஷுக்கு வறுமையில் கழிந்தது பள்ளி பருவம். பாட்டி வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப கிராமத்து மக்கள் தான், ரொம்ப ரொம்ப அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாரித்து தான் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி. அதனால் நான் அங்கே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக பண்ணணும், செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பசங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவோட வருவாங்க ஸ்கூலுக்கு. எனக்கு எங்கள் பாட்டி தான் வருவாங்க. ஸ்கூல் புக்கெலாம் நான் வந்துட்டு எனக்கு தெரியும், ஞாபகம் தெரிஞ்சு எனக்கு புது புக்கெலாம் நான் வாங்கி படித்ததே கிடையாது. அதேமாதிரி ஸ்கூல் டைமில் வந்துட்டு நான் செருப்புலாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. புது ட்ரெஸ் போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஞாபகமே இல்லை. எனக்கு புது ட்ரெஸ் போட்டதெல்லாம் ஞாபகமே இல்லை. எப்போச்சும் ஒரு தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப ஏழ்மையில், ரொம்ப வறுமையில் வாழ்ந்தேன். விக்னேஷ் தன் 15வது வயதில் ஊரை விட்டு ஓடி வந்து சென்னையில் கஷ்டமான சூழலில் போராடி திரைப்படத் துறையில் கதாநாயகனானவர். இதுவரை தமிழ், மலையாளம், கன்னடம் என 45 படங்களில் நடித்துள்ளார். தற்போது பிரபலமாக நல்ல நிலைமையில் இருக்கும் விக்னேஷுக்கு ஒரே ஒரு ஆதங்கம்தான். தனக்கு 5 வயதாக இருக்கும் போது பிரிந்த தன் பெற்றோரை இதுவரை தான் ஒரு முறை கூட சந்திக்க முடியவில்லை என்பதுதான் அந்த ஆதங்கம். என்னை வந்து ஒரு நடிகனாக மட்டும் தான் தெரியும். நான் நடிகனாக மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்மேன்ஸ் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். என் மனைவி, என் குழந்தைகள், நான் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப துயரமான நிகழ்ச்சி, நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரு 5 வயசு பையனாக இருக்கும்போது நான் எங்கள் அப்பா அம்மாவை பிரிச்சுட்டேன். இப்போ தொடர்ந்து ஒரு 35 வருஷமாக எங்கள் அப்பா அம்மாவை தேடிட்டு இருக்கிறேன். தன் தாய் தந்தையை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயன்றும் இதுவரை முடியவில்லை. ஏக்கத்திலேயே நாட்கள் கழிகிறது என்கிறார் விக்னேஷ். ஹைதராபாத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தன் தந்தை தன் தாயை அங்கு சந்தித்து திருமணம் செய்திருக்கிறார் என்று கூறும் விக்னேஷ், ஒருமுறை பூர்வீக கிராமத்திற்கு வந்தபோது பிரச்சனையாகி தன்னை கிராமத்திலேயே பாட்டியிடம் விட்டுவிட்டு ஹைதராபாத் சென்றதாக கூறுகிறார். எப்படி பிரிஞ்சேன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு ஈரோடு பக்கத்தில் மூலனூருங்கிற ஊர், அவர் சொந்த ஊர். அவர் வந்துட்டு அவங்களுடைய என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் வந்துட்டு படிக்காதவங்க. எங்கள் அப்பாவுக்கு வயசு 15 இருக்கும்போதே சொந்த ஊர் மூலனூரை விட்டு ஹைதராபாத் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வேலை செஞ்சு அவர் சொந்தமாக ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி 15-20 வருஷம் கழித்து எங்களுடைய கிராமத்துக்கு வரார், மூலனூருக்கு வரார். வரும்போது எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவை. நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு வயசு 5 வயசு. எங்கள் அப்பா ஊர் விட்டு போய் 20 வருஷம் கழித்து கிராமத்துக்கு வர்றார். வரும்போது நான் 5 வயசு பையன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவுடைய தாய்மாமா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன், எனக்கு தாய்மாமன், நாங்கள் 4 பேரும் வரோம். அப்படி வரும்போது அந்த கிராமத்துக்கு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை, அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சிலாம் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம்.
எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்காங்க, கிராமத்து மக்கள். அவங்கள பிடிக்கல. எங்கள் அம்மா வந்துட்டு உடனே என்ன நீங்கள் வந்துட்டு கிராமத்துக்கு வந்துருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டீங்களா, வாங்க உடனே ஹைதராபாத்துக்கு போகலாம், கிளம்பலாம் அப்படின்றாங்க. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்துட்டுருக்கிறேன், நம்ம இங்கே ஒரு 2 வாரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த கிராமத்தில் இருக்க பிடிக்கல. இதனால் வாக்குவாதம், அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துட்டுருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு இன்சல்ட்டு. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு வந்துட்டு உடனே நான் போகிறோமேன்னு ஒரு கோவம். அதில் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்து எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் கோவிச்சுக்கிட்டு உடனே என்னையுமே எங்கள் அப்பாவுமே அங்கேயே விட்டுட்டு எங்கள் அம்மாவும் மாமாவும் ஹைதராபாத் போயிட்டாங்க. எங்கள் அப்பா என் கூட ஒரு வாரம் என் கூட இருந்தாங்க. இருந்துட்டு எங்கள் பாட்டிகிட்ட என்னை விட்டுட்டு அவரும் ஹைதராபாத் போயிட்டார் ஒரு வாரம் கழிச்சிட்டு. போனதுக்கப்புறம் போய் ஒரு ரொம்ப நாள் பணம் அனுப்பிச்சாங்க, லெட்டர் போட்டாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் லெட்ரு இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பணம் வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், எனக்கு ஒரு 10 வயசு இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. எங்கள் தாத்தா பாட்டிக்கு எந்த தொடர்பும் இல்லை. எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே தெரியாது. அதன் பிறகு சில ஆண்டுகள் தன் தந்தை கடிதமும் பணமும் அனுப்பி கொண்டிருந்தார் என்கிறார் விக்னேஷ். எங்கள் அம்மா ஒரு சண்டை போட்டாங்கல்ல, சண்டை போட்டதுனால அங்கே கூட்டி போய் மறுபடியும் போய் என்னை அவங்ககிட்ட போய் எங்கள் அம்மாட்ட போய் சேர்றதுக்கு அவருக்கு பிடிக்கலையா என்ன தெரியல, எனக்கு தெரியல. ஏன் விட்டுட்டு போனான்னு தெரியல. எங்கள் பாட்டிகிட்ட விட்டு போயிட்டார். போனவர் அங்கே அதுக்கப்புறம் போய் லெட்டர் போடும்போது எங்கள் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னு லெட்டர் போட்டிருக்காரு. அப்போ வந்துட்டு சண்டை போட்டு வந்ததுனால நான் வந்துட்டு என் மனைவியோட இல்லை, நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு லெட்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா கிராமத்து எங்கள் பாட்டி தாத்தானா ரொம்ப கிராமத்து மக்கள், அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்பாங்க, கேட்டுக்குவாங்க. அவங்களுக்கு சூன் ஐடியாவா என்ன ஏதுன்னு சொல்கிறது தெரியல, எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாது. தன்னை சிறுவனாக பாட்டியிடம் விட்டுவிட்டு ஹைதராபாத் சென்ற தன் தாய் தந்தைக்கு அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சோகமாகிறார் விக்னேஷ். தனது தாய்க்கு தனது தந்தையின் ஊர் பிடிக்கவில்லை, அதனால்தான் அவர் தன்னை விட்டு சென்றார் என்று நம்புகிறார் விக்னேஷ். தன்னை சிறுவனாக பாட்டியிடம் விட்டுவிட்டு ஹைதராபாத் சென்ற தன் தாய் தந்தைக்கு அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சோகமாகிறார் விக்னேஷ். ஒரு 5 வருஷம் இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை. லெட்டர் போட்டார், கொஞ்ச நாள் பண்ணார், அதுக்கப்புறம் எந்த தொடர்புமே இல்லை. எனக்கு என்ன இதுன்னா அவ்வளோ தூரம் போனாங்க, அது ஏதாச்சும் எங்கள் அப்பாவுக்கு சண்டை வந்து ஏதாவது பண்ணிட்டாங்களா, எங்கள் அம்மா சைடில் இருந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா, என்ன இது எனக்கு ஒரு இதாக இருக்குது. தன் தந்தையை பற்றி தெரிந்த அளவு தாயை பற்றி எதுவுமே தெரியவில்லை. தனக்கு அந்தோனி என்ற பெயர் வைத்ததால் ஒரு சமயம் கிறிஸ்தவராக இருக்கலாம் என்றும் கூறுகிறார் விக்னேஷ். வந்துட்டு எங்கள் அப்பாவுடைய ஊர் தான் இந்த நாட்டார்மங்கலம், மூலூர் பக்கத்தில். எங்கள் அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே ஹைதராபாத் போயிட்டாங்க, ஆந்திராவில் ஹைதராபாத் போயிட்டாங்க. அங்கே போய் எங்கள் அம்மாவை மீட் பண்ணி, எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் தெரியாது, அவராக எங்கள் அம்மாவை மீட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறப்போ எங்கள் அம்மாவை பழக்கமாகி அவங்க லவ் பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு தெலுங்குக்காரங்கன்னு நினைக்கிறேன், தெலுங்கு இல்லை. பட் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு பேர் வந்துட்டு அந்தோனின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்போ அவர் கிறிஸ்டினாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா வந்து அங்கே ஹைதராபாத் போய் கல்யாணம் பண்ணியதுனால எங்கள் அம்மாவுடைய அட்ரஸ்ஸு எதுவுமே எனக்கு டீட்டெயில் தெரியாது. எங்கள் அம்மா வந்துட்டு எப்படி அந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்க முடிஞ்சு, மற்றபடி எங்கள் அம்மாவுடைய பூர்வீகம் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பாவுடைய பூர்வீகம் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா வந்துட்டு கிராமத்தில் இருக்கிறேன், அவங்க அண்ணன் தம்பி சித்தப்பாலாம் நான் இப்போ என் சொந்தக்காரங்களாம் அவங்களோட நான் தொடர்பில் இருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய பேக்ரவுண்டு ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. தான் திரைப்படத்தில் கதாநாயகனாக ஜெயித்த பின்னால் 1 மாத காலம் ஹைதராபாத் சென்று தன் தாய் தந்தையை மிக தீவிரமாக தேடியதாகவும் கூறுகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்போதும் தன் தாய் தந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார்.
கடந்த ஒரு 10 வருஷங்களாக நான் எங்கள் அப்பா அம்மாவை சிவியராக தேடிட்டுருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பா அம்மா மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடிட்டுருக்கிறேன். தேடும்போது பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாங்க எதுவுமே தெரியல எனக்கு. பட் எங்கள் அப்பா அங்கேருந்து போட்ட ஒரு லெட்டர் மட்டும் இருந்துச்சு எனக்கு. அந்த லெட்டர் வந்துட்டு ஹைதராபாத்தில் பொலாரம்ங்கிற ஒரு அது வந்து மிலிட்ரி ஏரியா, டிஃபரன்ஸ் காலனி, அந்த ஏரியாவில் எங்கள் அப்பா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த ஏரியாவில் போயிட்டு நான் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு மாதம் தங்கியிருந்து ஒவ்வொரு வீடாக நான் போய் தேடி இருக்கிறேன். ஒவ்வொரு வீடாக நான் போயிருக்கேன். எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், எங்கள் அம்மா பேர் எனக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு வீடாக நான் போய் தேடிக்கிறேன். அந்த ஏரியாவில் பொலாரம் எனக்கு போகாத இடமே கிடையாது, போகாத சர்ச்சே கிடையாது, எல்லா இடத்துலையும் போய் தேடிக்கிறேன். அங்கே போய் தேடிக்கிறேன், கண்டுபிடிக்க முடியல. பட் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கண்டுபிடிக்கணும், எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும். எப்படி மகாநதியில் வந்து கமல் சார் வந்துட்டு தன் பொண்ணை போய் தேட போயிருப்போம், கல்கட்டாவில் போய் சோனா காசில் போய் தேட வருவார். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடாக அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அது யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம பெத்த அப்பா அம்மா வந்துட்டு யாருன்னு தெரியாமல் இவங்க எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா, அவங்க எங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களா, இவங்களா அப்படின்னு அது வந்து ஒரு அந்த அந்த திங்கிங் வந்துட்டு அதை நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியாது. அவ்வளோ இது எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேடினேன், பட் கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்தில் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா போன்றவர்கள் உதவ முன்வந்ததாகவும் கூறுகிறார் விக்னேஷ். ஹைதராபாத்தில் போய் தங்கி அங்கே ஒரு மாதம் தங்கியிருந்து அந்த புலவாரங்கிற ஒரு ஏரியாவில் அட்ரஸ் இருந்துச்சு, அந்த அட்ரஸ் வச்சு தேடினேன். பட் அதுக்கு மேலே தெரியாது, எங்கேயும் தெரியல. எங்கள் அப்பாவும் ஹைதராபாத்தில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஹைதராபாத்தில் எந்த லிங்க் இல்லை. ஒரு டைம் வந்துட்டு நம்ம நடிகர் பாலகிருஷ்ணா சார் நான் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர் வந்துட்டு சொன்னார், நீ ஹைதராபாத் வா, நான் ஃப்ரெஷ் மீடியாவெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். பட் நான் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம். பட் எனக்கு அது ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்ம பாலகிருஷ்ண சார் எனக்கு நல்லா தெரியும். அவர் மூலிமா நான் வந்துட்டு ஆந்திராவில் போய் தேடலாமா அப்படின்ட்டு. தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷங்களுக்கு தன் பூர்வீக கிராமத்திற்கு செல்லும் விக்னேஷுக்கு தன் பெற்றோர் இல்லாதது பெரிய குறையாக இருப்பதாகவும் சொல்கிறார். நான் போனேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் 15 வருஷம் கழிச்சு வந்துட்டு எங்கள் அப்பா எப்படி சின்ன வயசில் 15 வருஷம் முன்னாடி அவருக்கு இருக்கும்போது ஊரை விட்டு போயிட்டாரோ, அதே மாதிரி நானும் ஒரு 15 வருஷம் கழிச்சு நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைகளோட தான் ஊருக்கு போனேன். பட் நான் ஊருக்கு போய் எங்கள் பாட்டியோட இருந்தேன். ஊரில் போய் வீடு கட்டினேன், கிராமத்தில் போய் வீடு கட்டினேன், தோட்டமெல்லாம் வாங்கினேன். இப்போ ஒவ்வொரு பொங்கலுக்கும் நான் வந்து எங்கள் கிராமத்தில் போய் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். கிராமத்தோடு தான் இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி அவங்க அப்பா அம்மாவோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அது முடியலையோ, பட் நான் வந்து என்னுடைய கிராமத்து சொந்தக்காரங்களோட, ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் இல்லையோ ஒழிஞ்சு மற்றபடி என் சொந்தக்காரங்களோட எங்கள் ஊருக்காரங்களோட நான் வருஷம் வருஷம் போய் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். வருடங்கள் செல்ல செல்ல தன் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் அதிகமாகிக் கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார் விக்னேஷ். சில மைனஸ் இருக்குது. இப்போ எங்கள் அப்பா தனியாக இருக்கலாம், எங்கள் அம்மா தனியாக இருக்கலாம். பட் என்ன இப்போ வந்து நான் போய் எங்கள் அப்பா அம்மாவோட போய் சேர்ந்து அவங்கள போய் நான் இல்லை நான் பார்க்கணும், முடிஞ்சால் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரியல, நான் நல்லா பேசிட்டு இருக்கிறேன், நான் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், தனித்தனியாக நான் பார்க்கணும். பட் நான் அவங்கள போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். பட் எங்கள் அப்பா இருந்தாலும் வச்சுக்கோங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். எங்கள் அப்பா என் கூட வந்து எங்கள் அம்மா வேறு ஃபேமிலியில் எவ்வளோ இருக்கலாம், என்ன எப்படி இருக்கலாம் தெரியல. பட் எனக்கு பார்க்கணும் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இது எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. சமீபத்தில் தன் பெற்றோரை எப்படியாவது கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்கிற தீவிர வெறியில்தான் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் தன் பெற்றோரை தீவிரமாக தேடி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்கிறார். இதில் சில போலிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் வருத்தப்படுகிறார் விக்னேஷ். இதுக்கிடையில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்தேன், இப்போ டிவிலெலாம் வந்துட்டு சிகாமணின்னு ஒரு பையன் வந்துட்டு அம்மா அப்பா பனிச்சேரியில் எங்கள் விட்டு மிஸ் ஆகிட்டு 13 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா அம்மாட்ட சேர்ந்துருக்காப்புல. அதனால் நான் வந்துட்டு இப்போ இருக்கிற மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் இருக்குது. நம்ம அதில் போடலான்னு அதில் போட்டு இப்போ தேடிட்டுருக்கிறேன். பட் இதில் எனக்கு வந்து என்னென்னா இதில் மைனஸும் வருது. நிறைய பேர் தப்பானவங்க வந்துட்டு எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வராங்க, அதையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். பட் இருந்தால் கூட எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, எனக்கு இன்னும் சில ஐடென்டிட்டி இருக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு என்னுடைய அப்பா அம்மா நான் பார்க்கணும், நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். பட் இல்லை அவங்க பற்றி எதாவது எனக்கு நியூஸ்டாக தெரியணும். அவங்க சரி எங்கள் அப்பா அம்மா இல்லையா,
அவங்கள பற்றி ஏதாச்சும் எனக்கு தெரியும், அவங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் மேனோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் ஒருத்தர் லிங்க் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப சிவியராக தேடிட்டுருக்கேன். தற்போது நடிகர் விக்னேஷுக்காக அவரின் பூர்வீக கிராமமான நாட்டார்மங்கலத்தில் உறவினர்களும் உதவ முன்வந்துள்ளனர். விக்னேஷின் சித்தியும் சித்தப்பாவும் எப்படியாவது விக்னேஷின் தாய் தந்தை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறுகிறார்கள். பாட்டி தான் அம்மா விடுவாங்க, அம்மா ஆறுனே தெரியாது, பாட்டி அம்மா பாட்டி எல்லாம் வளைச்சேன் பாசமாக. அப்போ அம்மாவில் போய் தொலை கூட பார்த்தா பிள்ளைங்க அதே போய் ஆதார் போய் தொலை போட்டு சிக்கலைங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அவர் பாட்டிக்கிட்டேயே வளர்ந்ததுனால ரொம்ப அவங்க ரிலேஷன் மேலேலாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனாங்க. எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு இன்னும் தேடிட்டு இருக்கிறதா தான் தகவலை தவிர இன்னும் எனக்கு அது சரியான தகவல் தெரியல. சினிமா தொழிலும் சரி மற்ற அவர் சொந்த தொழிலும் வளர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவரோட தாய் தந்தை இல்லாமல் அவர் அது அவரோட ஏக்கத்திலே இருக்கிறார். அவருக்கு தாய் தந்தர்கள் வந்து கிடைக்க எங்களோட நண்பர்கள் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் விக்னேஷ் விரைவில் தன் பெற்றோரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே எல்லோரின் விருப்பமும் கூட. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. வழக்கு போட்டவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என எதிர்த்தரப்பினர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அதை எப்படி கையாளும்? சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு வழக்கினுடைய போக்கில் அந்த வழக்கின் தரப்பினருக்கு எதிராக மற்றொரு தரப்பினர் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அதாவது அதில் குறிப்பிட்ட அந்த நபருக்கு வந்து மனநிலை சரியில்லை, ஆகவே அவரை வந்து ஒரு மனநல மருத்துவரை கொண்டு விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் காரணமாக வந்து என்ன நோக்கத்திற்காக அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறதோ அந்த அறிக்கை வந்தால்தான் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செஞ்ச உடனே நீதிமன்றங்கள் அவசரப்பட்டு அந்த மனுவை அனுமதித்து விடுவது கிடையாது. அப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதில் யாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறதோ அவர் தரப்பில் அவங்க ஒரு எதிர்வாதரை ஒன்று தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் போதிய அவகாசம் வழங்குகிறது, சட்டத்தால் வரையறை செய்யப்பட்ட நாட்களுக்கு உள்ளாக. அந்த அடிப்படையில் ஒரு எதிர்வாதரை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு விவாதம் நடந்த பின்னாடி நீதிமன்றம் அப்போது கூட உடனடியாக வந்து ஒரு மனநல மருத்துவரை கொண்டு விசாரித்து விட உத்தரவு போடுவதில்லை, பிறப்பிப்பதில்லை. அதற்கு பதிலாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து நீதிமன்றத்திற்கு சமன் மூலமாக வரவழைத்து அந்த நபரை விசாரித்து தெளிவான சில கேள்விகளை கேட்டு உண்மையிலே அவர் என்ன மனப்பக்குவத்தில் இருக்கிறார், அவர் மனநிலை தவறிய நபரா, இல்லை அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு தெரிகிறதா அப்படிங்கிற நுணுக்கமான சில விஷயங்களை நீதிபதி தனது அனுபவத்தின் பாலாக வந்து அவர் கேள்வி கேட்டு அதை பதிவு செய்து, ஒருவேளை அவர் வந்து அப்போது தெரிய வருகிறது அவர் மனநிலை தவறிய நபராக இருக்கும் பட்சத்தில் அவங்க மனநல மருத்துவரை வந்து அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபருக்கு வந்து போதிய மனப்பக்குவம் இருக்கிறது, அவர் மனநிலை தவறிய நபர் கிடையாதுன்னு அந்த ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அதே உத்தரவாக பிறப்பிக்கிறார்கள். ஏன்னா ஒரு நபரை போய் அவர் மனநிலை தவறியவர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல் வந்து அவர் இந்த துன்பம் தரக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக தான் இப்படிப்பட்ட கவனமாக கையாள வேண்டிய சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து நீதிபதிகள் கையாளுறாங்க. சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகிறது. நீதியரசர் எஸ் கிருபாகரன் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. மார்ச் 2014 2வது வாரத்தில் அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த வந்து அவருடைய மனநிலை தவறிய ஒரு நபர் அவருடைய மனநிலை தவறிய அந்த போக்கை வந்து அடிப்படையாக சாதகமாக எடுத்துக்கொண்டு அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் அந்த சொத்தை வந்து விற்கிறதுல வந்து வில்லங்கம் ஏற்படுத்துகிறாங்க, ஆகவே நாங்கள் பாதிக்கப்படுறோம், அந்த நபர் வந்து மனநிலை தவறிய நபர் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக ஒரு மனநல மருத்துவரை வந்து அவரை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அப்போது அந்த தாராபுரத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அவங்களே வந்து விசாரித்து அந்த நபருக்குடைய நடை, பழக்க வழக்கம், பேச்சு எப்படி சொல்கிறாரு, வழக்கு பற்றி என்ன விவரங்கள் தெரியுதுங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறாங்க. பதிவு செஞ்சு அவர் மனநிலை தவறிய நபர் அல்லன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதற்கு மேல்முறையீடாகத்தான் அந்த உத்தரவிற்கு எதிராகத்தான் நீதியரசர் எஸ் கிருபாகரன் முன்னாடி வழக்கு வருகிறது. அப்போது தெளிவாக வந்து அவர் நீதிபதி உத்தரவிடுகிறார், ஒரு நபர் வந்து மனநிலை தவறிய நபர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அது கவனத்தோடு மிக சட்ட நுணுக்கத்தோடு ஒரு நபரை விசாரித்து அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு நீதிபதி பதிவு செய்வது தவறான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆக சட்டத்தின் பார்வையில் ஒரு நபர் மனநலம் தவறியவர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு மனுவாக வைக்கப்படும் பட்சத்தில் அது சட்டத்தின் பார்வையில் நீதிபதிகள் கவனமாகத்தான் கையாள்கிறார்கள். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.